நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென் டூலோட டிப்ஸ் பத்தி நாம பார்க்க போறோம். Photoshop CCல. இப்போ நார்மலா எல்லா Photoshopலயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, பென் டூல் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பென் டூல் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து வரையறேன். இந்த பாத் அப்படிங்கிறத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு Photoshop 7ல நம்ம வந்து இந்த மாரி நம்ம பென் டூல் வச்சு போட்டோம்னா, இந்த லைன் வந்து எந்த மாரி தெரியுமோ, அதே போல தான் இந்த CCல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் K அப்படிங்கிறத குடுக்குறேன். நான் பார்த்தீங்கன்னா கிராபிஸ் ப்ராசஸரை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இந்த யூஸ் கிராபிஸ் ப்ராசஸரை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த கிராபிஸ் ப்ராசஸர்ன்னு இருக்கா, இதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிராபிஸ் கார்டு வச்சிருக்கேன். சில பேருக்கு இது டிக் ஆகும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிக் பண்ற ஆப்ஷன் காட்டாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க கிராபிக்ஸ் கார்டு போடலை அப்படின்னா காட்டாது. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு ஒரு டைம் போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராபிக்ஸ் ப்ராசஸரை எனேபிள் பண்ணிட்டு என்னுடைய போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ பாருங்களேன். இப்போ நான் லைன் வரையும் போது லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு கலர் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கலர் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கிரீன் கலர்ல இருக்கு. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லைனோட கலரை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பென் டூலோட லைனோட திக்னஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென் டூல் எடுத்துட்டு டாப்ல இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு இதுல பார்த்தீங்கன்னா திக்னஸ்ன்னு இருக்கும். திக்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 அப்படிங்கறத கொடுக்க பார்த்தீங்கன்னா திக்னஸ் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து திக்கா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம அதுல கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதையுமே நீங்க என்ன பண்ணலாம், உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூல இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கலர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எல்லோ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ கலர் இதுல வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கிரீன் வச்சிருப்பேன், எனக்கு இந்த கிரீன் தான் பிடிக்கும். ஸோ அது போக இந்த ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது எல்லா போட்டோஷாப்லயும் இருக்கக்கூடியதுதான். ஏன்னா நம்ம வந்து கர்சரை எங்க கொண்டு போனாலும் அந்த ரப்பர் மாதிரி நீண்டுகிட்டே வரும். சப்போஸ் நாம இதை வந்து டிக்கை எடுத்து விட்டோம்னு வச்சுங்களேன், இந்த இது ரப்பர் மாதிரி வராது. இந்த ரப்பர் பேண்டுங்கிறத டிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 0.5 வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பிக்சரை நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் வைக்கிறேன். ஆனா இந்த லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. நல்லா பொறுமையா பாருங்க. ரொம்ப மெலிசா இருக்கு. சரிங்களா? ரொம்ப மெலிசா இருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிக்சலுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இல்ல எனக்கு வந்து நல்லா தெளிவா தெரியணும் திக்னஸ், அப்பதான் எனக்கு கட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணலாம், இதோடைய திக்னஸ் தாராளமா இந்த மாதிரி 3 வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க கட் பண்ணலாம். ஆனா இப்படி வரைஞ்ச போது நம்மளுக்கு திக்னஸ் வந்து இது வந்து தடிமனா தெரியுது. போட்டோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி தடிமனா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறத கொடுக்க உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ஷன் தான் வரும். சரிங்களா? மற்றபடி நார்மலா எல்லாமே இருக்கிறது தான். உங்களுக்கு காட்டுறது மட்டும்தான் இந்த மாதிரி திக்னஸ் அதிகமாக காட்டும். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 பிக்சல் தான் வச்சு நான் கட் பண்ணுவேன். எனக்கு இந்த இது ஓகே. கலர் எனக்கு கிரீன் ஓகே. இப்போ பென் டூலை நம்ம பயன்படுத்துறோம்னு வச்சுங்களேன், எந்த போட்டோஷாப்பா இருந்தாலும் நீங்க 3 பட்டன், நீங்க போட்டோஷாப் பயன்படுத்த வந்துட்டாலே இந்த 3 பட்டனை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட். இப்போ இதை லைன் அந்த மாதிரி வரைகிறேன். சரிங்களா? இந்த லைன் வந்து எனக்கு கொஞ்சம் மேலே தூக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பட்டன் இருக்கா, கண்ட்ரோல் அமுக்கே நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பென் டூல்ல இருந்து ஒரு பாத் மூவிங் டூலுக்கு மாறும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி சுருக்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி லாங்கா நீட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கண்ட்ரோலை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப பென் டூல் வந்துடும். ஸோ அது போக ஷிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரைட் லைன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா ஷிஃப்ட்டை தாராளமாக பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். சரிங்களா? அடுத்து ஆல்ட் பட்டன் எதுக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ அடுத்த லைன் இந்த இடத்துல நான் வரைகிறேன். நம்மளுக்கு என்ன பண்ணுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆல்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை அழுத்திட்டு இந்த லைனை கட் பண்ணி விடணும். இந்த லென்த்தா இருக்கக்கூடிய லைனை ஆல்ட் அழுத்திட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும். இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைன் வந்து கட் ஆயிடும். லைன் கட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து இந்த பாத் இந்த மாதிரி நம்ம வரைய முடியும். சரிங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இந்த 3 பட்டனை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பிக்சரை நம்ம வந்து கட் பண்ணலாம். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா பொறுமையா கட் பண்றேன். நீங்க வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க கிளிக் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? பொறுமையா ஒரு கிளிக் மட்டும் பண்ணாலும் போதும், உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல நீங்க உங்களுக்கு லைன்லாம் வளைக்க தெரியும்னு வச்சுங்களேன், இப்போ இந்த ஷேப் இருக்குன்னு வச்சுங்களேன், இதுல இப்படி கிளிக் பண்ணிட்டு
மவுஸில் லெஃப்ட் கிளிக்கை அழுத்தி பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம எந்த பக்கம் இழுத்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வில்லம்பு இருக்குது பார்த்தீங்களா, வில்லம்பு நம்ம விடணும் அப்படின்னா நல்லா இழுத்தோம்னா, நல்லா லென்த்தாக பிடிச்சி இழுத்துருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் அந்த அம்பை பார்த்தீங்கன்னா விட முடியும். அதே போல் தான் இதையும் நம்ம லெஃப்ட் கிளிக் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சி வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த லென்த்தாக அந்த ரப்பர் மாதிரிக்கு நீளும். நம்ம வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வராது. சரிங்களா? இது நீள்றதுக்கு காரணம் இந்த ரப்பர் பேண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் எனபிள் இருக்கு. அதை கூட நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சொல்லலாம். இப்போ லெஃப்ட் கிளிக் இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் கிளிக்கை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக கீழே ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த லைன், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், ஒரு லைன் வருதா, இந்த லைன் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எவ்வளவு இழுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். நான் அப்படி கம்மியாக இழுத்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு சின்ன லைனாக வரும். சரிங்களா? நல்லா பொறுமையாக பாருங்கள், இந்த லைன் மட்டும் பாருங்கள். நான் கம்மியாக இழுத்தா எனக்கு கம்மியாக வரும், நல்லா லென்த்தாக இழுக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த லைன் அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ லென்த்தாக இழுக்கிறோனோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன் எனக்கு லென்த்தாக வரும். இப்போ நம்ம எப்படி இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி நல்லா லைன் பார்த்தீங்கன்னா லென்த்தாக எடுத்துட்டு லெஃப்ட் சைடு நம்ம தள்ளோம் அப்படின்னா ரைட் சைடில் நம்மளுக்கு வளைவு கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஸ்லைடரை இந்த பக்கம் தள்ளணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வளையும். தெரியுதுங்களா? இந்த நம்ம வந்து ஆப்போசிட் நம்மளுக்கு வளையும். நம்ம ரைட் சைடு அதை மூவ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், லெஃப்ட் சைடு வளைவு வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணால் ரைட் சைடு வளைவு வரும். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் கிளிக் பண்ணி அழுத்தி வச்சிருக்கேன், வளைவு எங்கே தேவை, நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் தான் வளைவு தேவை. அப்போ கொஞ்சம் லென்த்தாக இழுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இடத்துல குறையுது பார்த்தீங்களா, இந்த கட்டிங் இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் சொதப்புதா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைனை வந்து நல்லா லென்த்தாக இழுக்கணும், இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த காது பகுதி செலெக்ஷன் ஆகிடுச்சு. இதுதான் வளைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நார்மலான கிளிக் தான் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வளைக்கிறேன், நல்லா வளைக்கிறேன். அதுக்கு அடுத்து இங்கே கொண்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்கு கூட நம்மளுக்கு கட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வளைச்சிடலாம். நல்லா பாருங்கள், வளைச்ச உடனே நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோதான். அதே போல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வளைச்சிட்டு இந்த மாதிரி விட முடியாது. சில இடத்துல நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது அவுட்ரு கட் ஆகுது அப்படின்னா ஆல்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டை ஒரு டச் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பென் டூல் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இதில் ரப்பர் பேண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் என்னபிள் இல்லை அப்படிங்கிறனால நம்மளால் குயிக்காக கட் பண்ண முடியாது. எனக்கு வந்து அந்த ரப்பர் பேண்ட் என்னபிள் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லைன் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்ட் எனபிள் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோட பிக்சர் நான் வந்து கட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து பேஸ் பார் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டன். அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஹேண்ட் டூல் வரும், அப்படி பிடிச்சி இப்படி தூக்கி விட்டுக்கலாம். சரிங்களா? பென் டூலை பயன்படுத்தும் போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தெளிவாக அவங்களால கட் பண்ண முடியும். நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்கள் படத்தை நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்களால கட் பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஜூம் ரொம்ப அவுட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு உங்கள் படத்தை எப்போதுமே கட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? குயிக்காக கட் பண்ணுறோம் அப்படிங்கக்காண்டி. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகிடும். இவ்வளோதான். இப்போ இந்த படத்தை நான் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கட்டிங்கை பாருங்களேன், அவுட்டரில் எனக்கு எப்படி தெரியுதுன்ட்டு. இதில் வேணா நான் கலர் கூட நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து 7.0 நம்ம இந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக 7.0 இதே போல் கட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கலரு அது போக அதோட திக்னஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. சரிங்களா? இது வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வந்து இப்போ என்னுடைய படத்துக்கு வந்து இவங்க ட்ரெஸ்ஸிங் கலர் வந்து க்ரீன் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலர் என்ன பண்ணுவேன், இதில் வந்து செலக்ட் பண்ணிப்பேன். ரெட் கலர் இப்போ செலக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு லைட் கலராக வேணும்னா ஜியான்னு செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கலரில் நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் திக்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறத கொடுக்கையும் பாருங்கள், நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் கிடச்சிடும். இப்போ இந்த மாஸ்க்கை ஒரு டச் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தை மாஸ்க் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பேக்ரவுண்டில் இதை கிளிக் பண்ணி ஒரு சாலிட் கலர் அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஜியான் கலர் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜியான் கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹேர் டீட்டெயில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ ஹேர் டீட்டெயில் எடுக்கிறது நாம மேனுவலாக நம்ம எடுக்கணுமா, இல்லை வந்து சிசியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹேர் டீட்டெயில் எடுக்க, அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள்,
நார்மலாக இப்போ இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் பேக்ரவுண்டு தான். நீங்கள் பிளெயின் பேக்ரவுண்டாக இருந்தால் நார்மலாக நீங்களே ஹேர் டீட்டெயில் எடுங்க. எப்போதும் போல் ரெக்டாங்குலர் டூல் எடுங்க. உங்களுக்கு ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl J கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை பின்னாடி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு Ctrl Shift U அப்படிங்கிறத கொடுத்தா அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். சரிங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறினதுக்கப்புறமா அதோட பிளெண்டிங் மோடு இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு மல்டிபிள் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதுக்கப்புறமா Ctrl M அப்படிங்கிறத கொடுத்தா கர்வ்ஸ் வரும். இதில் இந்த மூணாவதாக இருக்க பிக்கர் டூல் எடுத்துட்டு அவுட்டரில் போய் ஒரு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணும், அழகாக அந்த ஹேர் டீட்டெயில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ஹேர் டீட்டெயில் எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. இவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி பிளெயின் பேக்ரவுண்டாக இருந்தால் நாம் ஹேர் டீட்டெயில் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிளெயின் பேக்ரவுண்டு இல்லை, இப்போ சாம்பிளுக்கு இன்னொரு பிக்சர் எடுக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் வச்சுருக்கேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பேக்ரவுண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. இப்படி படத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ குயிக்காக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறேன், மாஸ்க்கை டச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த படத்தை வந்து நம்ம இதை வந்து இந்த மாஸ்க்கை டச் பண்ணிவிட்டு இதுக்கு தான் இந்த மாதிரி நம்மளால் இப்போ ஹேர் டீட்டெயில் நம்ம வேணால் எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டில் அதே போல் ஒரு சாலிட் கலர் நான் வந்து போடுறேன். இப்போ இதுக்கு நம்ம ஹேர் டீட்டெயில் எடுத்து பார்க்கலாம். இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் நம்மளுக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். இப்போ பாருங்களேன், Ctrl Shift U கொடுத்து அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு அதோட பிளெண்டிங் மோட் என்ன பண்ணுறேன், மல்டிபிளாக மாற்றுறேன். இப்போ கர்வ்ஸ் Ctrl M கொடுத்துட்டு இந்த அவுட்டரில் போய் ஒரு கிளிக் பண்ணுறேன். அவுட்டரில் எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ண முடியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்குது எல்லா இடமும். அதுவும் இல்லாமல் ஹேர் டீட்டெயிலில் பாருங்கள் நம்மளுக்கு எந்த மாதிரி சொதப்புதுன்ட்டு. இப்படி இருக்க இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை டச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேஜிக் ஒன் டூல் எடுத்தோம் அப்படின்னா மேலே செலக்ட் அண்ட் மாஸ்க்குன்னு காட்டும். இது உள்ளே போயிட்டு நீங்கள் ரீஃபைன் ஹேர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணும், ஹேரை வந்து ரீஃபைன் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் அப்படின்ட்டு இருக்கா, இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு உங்கள் படத்தை நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த இடத்துல உங்களுக்கு ஹேர் தேவையோ அங்கே வந்துட்டு ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும். அழகாக உங்களுக்கு என்ன பண்ணும், ஹேர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. மற்றபடி நார்மலாக நம்மளால் ஹேர் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஹேர் டீட்டெயில் வந்து நார்மலாக நம்மளால் எடுக்க முடியும். இதே போல் பிளெயின் பேக்ரவுண்டு தான் இருக்குது, நார்மலாக ஹேர் டீட்டெயில் எடுக்க முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி மேனுவல் எடுங்க. மேனுவலாக எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய ஹேர் டீட்டெயில் அதில் கிடைக்கும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த அவுட்ரை வந்து எரேஸ் பண்ணாமல் விட்டுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அவுட்ரை எரேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இதை ஷார்ப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு லேயர் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கட்டிங் அப்படிங்கிறது தனியாக தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், அவுட்டரை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன எரேஸ் மட்டும் பண்ணால் போதும். நான் லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டு வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் இதில் வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேக்ரவுண்டில் நம்ம வந்து கொண்டு வந்து அந்த சப்ஜெக்டை வைக்க போகிறோம். இல்லை இந்த பேக்ரவுண்டே இந்த சப்ஜெக்டில் கொண்டு நம்ம வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்டை வந்து வச்சுட்டேன். சரிங்களா? வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த படத்தை வந்து சப்ஜெக்டை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னது பண்ணிக்கலாம். டன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லைட்டிங் எஃபெக்ட் ஒரிஜினல் படத்தில் இருக்குது. ஆனால் நாம் இப்போ பேக்ரவுண்டு தான் சேஞ்ச் பண்ணிட்டோமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரை நம்ம கம்மி பண்ணணும். இந்த எல்லோவை நம்ம வந்து கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டில் வந்து நம்மளுக்கு ஷூட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு லேசர் டூல் எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இதை மட்டும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு Ctrl U அப்படிங்கிறத கொடுங்க. சரிங்களா? ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுத்துக்கிறேன். Ctrl U அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஹியூ சேச்சுரேஷன் வரும். இதில் என்ன பண்ணலாம், இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோவில் கிளிக் பண்ணி அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா அந்த எல்லோ உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக குறைஞ்சிடும். இப்போ கொஞ்சம் ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன டவுன். இதுக்குமே நீங்கள் டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் போதும், அழகாக உங்களுக்கு குறைஞ்சிடும். இப்போ பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் நம்ம பிளர் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறோம். ஃபில்டர் போயிட்டு பிளர் கேலரியில் டிஷ் ஃப்ளர் அப்படிங்கிறத எடுக்கிறோம். டிஷ் ஷிஃப்ட் ஃப்ளர். சரிங்களா? இதில் என்ன பண்ணலாம், இந்த லைன் இருக்குது பாருங்களேன், இந்த 3 லைனு, இந்த 3 லைன் எங்கே இருக்கோ அந்த இடம் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும். சரிங்களா? இந்த 3 லைனை நம்ம காலுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம். இந்த இடம் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கும், மீதியெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். பிளரோட வேல்யூ வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன்.
இப்போ பேக்ரவுண்டை ஈஸியாக blur பண்ணிட்டேன். இந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ஷேடோ இருக்குது பாருங்களேன், இதையும் நம்ம கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் இந்த லேசர் டூலை போட்டு இப்படி மார்க் பண்ணி இதை Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுறேன். நான் மாஸ்கிங் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி நான் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் போடுறேன். நீங்கள் சப்போஸ் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுக்கிறீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த லேயரை வந்து பேக்ரவுண்டில் கொண்டு வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+Shift+U கொடுத்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். அதுக்கப்புறம் அதோட பிளெண்டிங் மோட் திரும்ப மல்டிபிள் ஹேடிடியில் எடுக்கிற மாதிரிக்கு திரும்ப கர்வ்ஸ் அப்ளை பண்ணி கடைசி பிக்கப் டூல் எடுத்து அவுட்டர் வச்சு ஒரு கிளிக் பண்ணேன், நம்மளுக்கு அந்த ஷேடோ இருக்கும். அவுட்டரில் பாக்கி இல்லாத இடங்களை நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரியாலிட்டிக்கு அந்த ஷேடோ எப்படி கிடைச்சிட்டு அப்படின்ட்டு. சரிங்களா? இவ்வளோதான். பேக்ரவுண்டை கூட நம்ம செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லோ டோனாக நம்ம மாற்றி விட்டுலாம். ஏன்னா அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பேக்ரவுண்டை ரெடி பண்ணணும். இப்போ பாருங்க, அவங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டு ரொம்ப அழகாக கிடைச்சிடுச்சு. இவ்வளோதான். சிசியில் வந்து நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? நாம் வந்து பயன்படுத்த நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணியாச்சு. சரிங்களா? பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹேர் டீட்டெயில் நல்லா எடுத்தாச்சு, கீழே இருக்கக்கூடிய ஷேடோ டீட்டெயில் நம்ம நல்லா எடுத்தாச்சு. சரிங்களா? இவ்வளோதான். பென் டூலை பற்றி நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் பென் டூல் கட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு, எனக்கு பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த கட்டிங் ஏன்னா இது கலர்ஃபுல்லாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிக்சரை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு கலர் காட்டும். இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+K கொடுங்க. Ctrl+K கொடுத்ததும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைட்ஸ் அண்ட் கிரிட் அண்ட் ஸ்லைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் உங்கள் லிஸ்ட் வந்துடும். இது வந்து லைனு, கைட் லைனு, சைடில் இருந்து லைன் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த கலர் நம்ம தேவைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது ஆர்ட் போர்டு அப்படிங்கக்கூடிய கலரு, ஒன்று ஸ்மார்ட் கைடு அப்படிங்கிறதுக்கு ஒரு கலரு. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்லைஸுங்கிறது கலரு, பென்னு பேத்துக்கான கலரு, இது கண்ட்ரோலுக்கான கலரு. இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கைட் லைனை நம்ம என்ன பண்ணலாம்னா, கைட்லைன் நம்ம ஒரு நியூ லைன் பார்த்தீங்கன்னா இதில் போடலாம். நியூ கைடுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நியூ கைடு அப்படிங்கிறத கொடுக்குறேன். வியூ போகிறேன், இதில் பார்த்தீங்கன்னா கைடு, இதில் நியூ கைடு. சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைன் வந்துடும். இதில் இங்கே பாருங்கள், இப்போ லைனை பாருங்களேன், லைனோட கலர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. தேவைன்னா அந்த லைனை டபுள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைனோட கலர் பெரும்பாலும் எல்லா ஃபோட்டோஷாப்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மற்றபடி பென் டூலுக்கான அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கணும், சிசி வெர்ஷன் வச்சுருந்தா மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,